அம்மா வீட்டில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் பயன்படுத்தி இட்லி தோசை மாவுலாம் ரெடி பண்ணாங்க. நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. டைஜஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். அங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி டபுள் கவர் போட்டு கொடுக்க சொன்னிங்கன்னா அவங்க சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி வரப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவலுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதுவுமே சிந்தாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவு ராகியும் அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து கம்பு இந்த ரெண்டுமே சேர்த்துட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைச்சோளம் வந்து இங்கே ஒமானில் கிடைக்கிறதெல்லாம் ரேர் தான். ஸோ இதுவும் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 1.5 கப் போல் இட்லி அரிசியும் சேர்த்து கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து 4 கப் அளவுக்கு வந்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 4 கப் வந்து தானியங்களுக்கு 1 கப் மட்டும் உளுந்தையும் சேர்த்து அதையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ மாவெல்லாம் அரைச்சிட்டு இட்லி தோசைலாம் எப்படி வருதுங்கிறத நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய்.